வணக்கம் மக்களே! நம்மளோட பிக் பாஸ் டாஸ்க் 10 நடந்து முடிஞ்சாச்சு. அதாவது இறுதி சுற்று நடந்து முடிஞ்சாச்சு. டிக்கெட் டூ ஃபினாலேக்கு தான் எல்லாருமே ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு, அதுக்கு பயங்கர பிரிப்பரேஷன்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு வழியா அந்த கடினமான வாரங்கள் அப்படின்றது கடந்தாச்சு. இனிமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய 2 வாரங்கள் அப்படின்றது ஃபன் ஃபேக்டரா தான் இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சீரியஸஸ்னா மூட்டை கட்டி அங்க ஒதுக்கி வச்சிட வேண்டியதான் அப்படின்ற மாரி. பட் இந்த டிக்கெட் டு ஃபினாலேல கடைசி ரவுண்ட்ல யாருக்கு என்ன ஸ்கோரிங் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா? அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏன்னா ரிசல்ட் வந்து பிக் பாஸ் வந்து சாட்டர்டே எபிசோட் தான் நாங்க சொல்லுவோம். அது வரைக்கும் சொல்ல மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஓரளவு எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பா ரயான் தான் வந்து லீடிங்ல இருப்பாரு. ஏன்னா இருக்கிறதுலயே லீடிங் 16 பாயிண்ட்ஸ் அவர்தான். அப்ப அது வந்து ஈஸியான ஒரு பாயிண்ட் இல்லன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் பீட் பண்றது. 2வது இடத்துல நம்மளோட சௌந்தர்யா இருக்காங்க. அப்புறம் முத்து இருக்காரு, மஞ்சரி இருக்காங்க. இவ்ளோ பேர் வந்து யாரு அப்படின்றது கொஞ்சம் ஒரு பதட்டமான சிச்சுவேஷன கிரியேட் பண்றதுக்காக பிக் பாஸ் பண்றாரு. ஆனா உள்ளுக்க இருக்கவங்களுக்கும் தெரியும் ரயான் தான் அப்படின்னு. ஏன்னா இந்த லாஸ்ட் டாஸ்க் வந்து டைமிங் பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இதுல முதல் குரூப்பா வந்து தீபக்கும் ராணுவம் ஆனாங்க. தீபக் வந்து 8 நிமிஷம் 48 செகண்ட் எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 12 பாலையும் போட்டாரு. ராணுவ வந்து 10 நிமிஷம் எடுத்திருக்காரு. 11 பால் தான் போட்டிருந்தாரு அப்படின்ற ஒரு விஷயங்கள். அவங்களுக்கு அடுத்தது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முத்துக்குமரன். முத்து வந்து எடுத்திருக்கக்கூடிய டைமிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது வந்து கிட்டத்தட்ட 6 மினிட்ஸ் 14 செகண்ட் எடுத்திருக்காங்க. ரயான் வந்து 5 மினிட்ஸ் 36 செகண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. இதுலயே உங்களுக்கு டிஃபரன்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ரயான் தான் இருக்கிறதுலயே ரொம்ப கம்மியான டைமிங் வந்து முடிச்சிருக்காரு. இப்ப ஃபைனல் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மஞ்சரியும் 10 மினிட்ஸ்ல 11 பால்ஸ் தான் போட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு இன்கம்ப்ளீட் அப்படின்னு. ஃபைனல் ஸ்கோர் போர்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரயான் வந்து 6 பாயிண்ட் எடுத்திருக்காரு இந்த டாஸ்க்ல மொத்தமா. முத்துக்குமரன் 5 பாயிண்ட் எடுத்திருக்காரு. தீபக் 4 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. மஞ்சரி 3 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. ராணவ் 2 பாயிண்ட் எடுத்திருக்காரு. சௌந்தர்யா 1 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. இப்ப எப்படி நீங்க கால்குலேட் பண்ணாலும் ரயானுக்கு தான் ஸ்கோரிங் ஜாஸ்தி அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். ரயானோட ஸ்கோர் என்ன அப்படின்னா டோட்டலா 21 வந்திருக்கு அப்படின்ற விஷயங்கள். முத்துக்குமரனோட பாயிண்ட் வந்து டோட்டலாவே இந்த டாஸ்கை சேர்த்து 16 பாயிண்ட்ஸ் தான் வந்திருக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான். மத்த எல்லாருமே அதை விட கம்மி தான். அந்த முத்துக்குமரன் மஞ்சரி இவங்க எல்லாம் ஈக்குவலான இதுல வர்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் பார்க்கப்படுது. டைமிங் அடிப்படைன்னு பார்த்தாலும் ரயான் தான் ஹையான ஒரு பிளேஸ்ல இருக்கிறதுனால அப்கோர்ஸ் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. வின்னர் வந்து ரயான் தான் அப்படின்றதா. அந்த ஒரு விஷயங்களை தான் சாட்டர்டே எபிசோட்ல விஷ்ணுக்கு வந்து அந்த சாட்டர்டே எபிசோட்ல தனியா ஆக்டிவிட்டி ஏரியால போயிட்டு டிக்கெட் எடுத்துட்டு வந்தார் இல்லையா? கிராண்டா ஒரு விஷயங்கள் பண்ணி அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்க போகுது. பட் நமக்கு 4th ப்ரோமோ டிக்கெட் முடிஞ்சாச்சு. இன்னும் ஃபன் ஃபேக்டர் இருந்ததுன்னா பிக் பாஸ் ஃபன்னா ஒரு டாஸ்க் நண்டு லுங்கீஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ரொம்ப அழகா 2 பேரும் டீமா வந்து போயிட்டு அவங்களோட ப்ரிப்பரேஷன் ஒரு ஆட் மாதிரி 1 நிமிஷம் ஆடா வந்து அழகா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஜட்ஜஸா மஞ்சரியும் ஜாக்லினும் தான் இருக்காங்க அப்படின்றது ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப ஃபன்னாவும் இருக்கு. இதுக்கப்புறமா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் திரும்பவும் அரைச்ச மாவு அரைச்சு டாஸ்க பத்தியே பேசி மண்டே உடைக்காம கொஞ்சம் ஃபன் ஃபில்டா இருக்க போற இந்த 2 வாரங்களும் கடந்து போறாங்களா அப்படின்றத நமக்கு பொறுத்து இருந்து பார்த்தாதான் தெரியும் மக்களே. இத பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க.